கடலூர் மாவட்டம் வடலூரில் மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் போலீசாரை தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், என்ன நடந்தது? அபிநயா, இன்றைக்கு வடலூர் வள்ளலாரின் ஜோதி தரிசன விழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 153வது ஜோதி தரிசன விழா காலை 6 மணிக்கு துவங்கிய நிலையில் தொடர்ந்து 10 மணி, 1 மணி, மாலை 5 மணி என 7 திரைகள் நீக்கி இந்த ஜோதி தரிசனம் விழா என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் என்பது லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கும் நிலையில் கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் 1200 போலீசார் வடலூரை சுற்றி தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து சீரமைப்பு பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. ஏராளமான கடைகள் என்பது வடலூர் சபை அருகே போடப்பட்டிருக்கும் நிலையில் லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் என அனைவருமே அங்கு குவிந்து ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அங்கு கடைவீதிகளில் ஒரு சிலர் இளைஞர்கள் பெண்களை கிண்டல் செய்ததாகவும் அசிங்கமான வார்த்தையில் தகாத வார்த்தையில் பேசிக் கொண்டு சென்றதாகவும் காவல்துறை என்று ஒரு தகவல் கிடைத்தது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உளுந்தூர்பேட்டை பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்ற காவலர் அந்த இளைஞர்களை தட்டி கேட்ட போது இளைஞருக்கும் போலீசாருக்கும் கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பெண்களை கிண்டல் செய்ய வேண்டாம், வீட்டிற்கு பாதுகாப்பு செல்லுங்கள் என காவல்துறை அறிவுறுத்தும் அதை கேட்காமல் குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் சரமாரியாக காவலரை தாக்கும் காட்சி என்பது தற்போது வெளியாகிருக்கிறது. அந்த வீடியோ காட்சியை நாம் பார்க்கலாம். காவலர் அவரிடம் கலந்து செல்ல கூறினாலும் அங்கு இருக்கக்கூடிய தடியை எடுத்துக்கொண்டு அந்த உளுந்தூர்பேட்டை காவலரை சேர்ந்த ரமேஷை இளைஞர் ஒரு சரமரியாக தாக்கும் வீடியோ காட்சி என்பது தற்போது வைரலாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு ஒன்று திரண்ட போலீசார் அந்த வடலூர் பகுதியைச் சேர்ந்த 6 இளைஞர்களும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதேபோல் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்கள் தொடர்ந்து பெண்களை கிண்டல் செய்ய வேண்டாம் என்று தற்போது அங்கு அறிவுரையும் வழங்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பாக இரவு நேரத்தில் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என அறிவுரையும் வழங்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.